சொல்றீங்க? ஆராதிக்கிறதுக்கு நமக்கு நேரமே போதாது. நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது பாஸ்டர் ஆல் நைட் ப்ரேயர். ஓகே, இரவு முழுவதும் கர்த்தர் நம்மள நெக்ஸ்ட் டைம் நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் வரேன். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்பொழுது எல்லாருமே இந்த முறை பாஸ்டரே உங்களுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்தவங்க எல்லாருமே 5 பேரை கூப்பிட்டு வந்தோம். ஓகேயா? கூப்பிட்டு வராதவங்களுக்கு ஃபைன். பாஸ்டர் இந்த முறை கட்டில நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு காலுக்கு யாரும் பண்ணக்கூடாது, அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. சரிங்களா? அடுத்த முறை நமக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நல்லா ஆராதிச்சு கர்த்தருடைய செய்தி கொடுத்து இந்த இடம் தெய்வ மகிமையால் இன்னும் அதிகமாக நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த அதிக முறை 1000 முறை சாப்பி நான் சென்னைக்கு வந்து போயிருக்கிறேன். ஏன்னா எங்க மாமியார் வீடு, என்னுடைய மனைவி வீடு ஆவடி தான். வெள்ளிவாக்கம் அநேக முறை நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது. ஆனால் தேவனுடைய அளவில்லாத கிருபை அண்ட் அவருடைய சித்தம் இங்க வருவதற்கு இது எப்படி தெரிஞ்சுன்னு சொன்னாக்க, நான் பொதுவாகவே நான் நிறைய பேர் கால் பண்ண மாட்டேன். நிறைய இடங்களுக்கு பெரிய சபைகளுக்கும் பெரிய கூட்டங்களுக்கு என்னை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள். ஆனால் ஏன் இந்த சபைக்கு நான் ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னாக்க, என்னுடைய பாட்டு இந்த ஜெஸ்ஸி பாடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் நான் எப்படியாவது நம்பரை கண்டுபிடிச்சு எப்படியாவது ராபர்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சென்னையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். லாஸ்ட்ல ராபர்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி அவர் கால் பண்ணி அப்ரிஷியேட் பாராட்டு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நிறைய பேருக்கு பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும் இல்ல? அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், உங்க குடும்பம் வந்து இந்த பாடலை இந்த புதிய நாள் பாடுறது கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேசங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் பாடுறாங்க, ஆனா இந்த குழந்தைகளும் நீங்களும் பாடுவது கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ராபர்ட், ஒஸ்லின் அண்ட் ஜெசிகா அண்ட் கெட்டி. எங்க கெட்டி? கெட்டி எங்க இருக்காங்க? அவளை கொஞ்சம் விட்டா பட்டையை கலக்கிடுவாங்க. கொஞ்சம் வந்துட்டா பாஸ்டர் ராபர்ட்டே தேவையில்லை, அவளே எல்லாத்தையும் நடத்திடுவான். அந்த மாதிரி பட்டையை கலக்கலாம். ஸோ அண்ட் இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபை நடத்துகிற போதகர் அங்கிள் ரொம்ப அருமையான ஒரு கலைஞத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்திலே சுவிசேஷ ஊழியர்களை செய்து 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 ஆண்டவர் மகனை இவ்வளவுக்கு நடத்தி வந்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வந்து சாதாரண ஊழியம் கிடையாது. எதையும் எதிர்பார்க்காமல் அநேக இழப்புகளை இழந்து அவர் ஊழியத்தை இன்னும் தாங்கி இன்னும் நடத்தி கொண்டு வருகிறது பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்துல ஐயா உங்களுக்கு தூரத்துல எவ்வளவு இருக்காது, ஏசப்பா பக்கத்துல. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே விசேஷத்தவர்கள். நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கெல்லாம் பாருங்க, அநேகருக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இன்னைக்கு நீங்க வந்திருக்க முடியாது. ஒருவேளை நீங்க சொல்லிருக்க, ஐயோ எனக்கு வர முடியல, அந்த மூடு இல்ல, எனக்கு டயர்டா இருக்கு, ஆபீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க, அப்படி வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி வந்திருக்கீங்க. பாத்தீங்களா? தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துல தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். வேறு ஒரு பகுதியை பார்க்கிறோம். இந்த இடத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஜபத்திற்கும் அவருடைய கண்கள் காண்கிறவர்களாயும் செவிகள் கவனிக்கிறவர்களாகவும் இருக்கு. நல்ல கவனிக்க. அவர் பார்க்கிறவராயும் அவர் நம்மளை கவனிக்கிறவராகவும் இருக்கிறார். எதற்காக கவனிக்கிறார்? நீ எந்த பாரத்தோடு, எப்படிப்பட்ட செய்தியோடு, எப்படி கர்த்தரை நீ முழுமையா அவரை எப்படி நீ தாங்குகிற, அவருடைய கண்ணீரை பார்க்கிறார், உன்னுடைய தாழ்மையை பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்றார். இந்த ஸ்தலத்திலே ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவருடைய கண்கள் காண்கிறவர்களாயும் செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கிறார். உங்க எல்லாரையும் ஆண்டவர் கவனிச்சுட்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சபைக்கு வருவதற்கு மிக மிக எனக்கு சந்தோஷம். ராபர்ட் சொன்னார், ஐயா எங்க ஃபேமிலி ஒரு 10 பேர் தான் வருவாங்க. நான் சொன்னேன் 2 பேர் வந்தா கூட பண்ணலாம்.
ஆனா வந்திருக்கிறத பார்த்தா 10க்கு மேலே வந்திருக்கிறீங்க, அது போதும் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் 2-3 பேர் இருந்தா போதும்பா, அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. நான் கூட்டத்தை பார்க்கிறேன். என்னுடைய பெரிய பெரிய கான்சர்ட்ல பார்த்தீங்கன்னா 7,500 பேர் வருவாங்க. பெங்களூர்லையும் சரி, சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா 1000-2000 பீப்புள் பெரிய கூட்டத்தில் இருப்பாங்க. ரீசெண்டாக நான் வந்திருக்கும் பொழுது யூத் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 4000 பீப்புள் வந்திருக்காங்க. நந்தனம் கிரவுண்ட் வச்சு பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை, பெரிய பெரிய சபைக்கு போவது காட்டிலும் எளிமையான சபையில் ஊழியத்தை செய்யல, அதில் இருக்க சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எளிமையான குடும்பத்தில் வளர்ந்து வந்தவங்க ஆண்டவர் எப்பொழுதுமே என்னை தாழ்த்தி கொண்டு தான் நடத்தி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ரொம்ப நன்றி சொல்கிறேன் ராபர்ட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ரொம்ப நன்றி. உங்களுடைய குடும்பத்துக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நல்லா நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அதுதான் பிரச்சனையே. பொருடமெல்லாம் அந்த அன்பு பாசத்தில் திணிக்கிறாங்க வாயில, முடியாது. நான் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றேன். என்ன மனுஷன் தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். பாம்பை சாப்பிட்டுக்கிறேன், முதலையை சாப்பிட்டுக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. மனுஷன் எல்லாம் சாப்பிட்றேன், ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்றேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. எந்த நோயும் எனக்கு வராம கர்த்தர் என்னை பாதுகாத்து வரணுங்க. ஒரு நோய் கூட எங்க உடம்புல, என் மனைவி கேட்பாங்க, இது என்ன உடம்பு? அவங்களுக்கு அப்பப்போ நோய் வரும். எனக்கு இது வரைக்கும் கொரோனா டைம்ல நான் போராட மாஸ்க் இல்லாமல் நடந்து போடுவேங்க ஸ்ட்ரீட்ல. ஆண்டவர் இன்னுமா என்னை நடத்தி வந்துட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவர் நினைச்சு அவர் ஆராய்ச்சிதான் இருக்கிறார். ஆராதிக்கிற கூட்டம், ஆராதிக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் சரி, தேவன் அவர்களை எப்பொழுதுமே அழிக்க விட மாட்டார். அதுக்குதான் ஆண்டவர் வருஷங்களை கூட்டி கொடுக்கிறார். ஆனால் நீங்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையில் அங்கத்தினர் ஏற்க வேண்டும். இந்த சபையில இன்னும் முழுமையா நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாமா? நமக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாக ஒரு வசனத்தை உங்களுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு சத்தியம் அண்ட் ஒரு உண்மையான ஒரு சட்ட வாக்கியத்தோடு நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம எல்லாமே சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சத்தமா வாசிப்பீங்க. ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி, எந்த பாஷையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நம்மோடு சேர்ந்து வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வேதத்துக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் வேதாகம் இருக்கும், வேதமும் இல்லைன்னா பரவாயில்ல, உங்க கையில போன் இருக்கும், போன்லயே நீங்க திருப்பலாம். பைபிள் கொண்டு வச்சு அப்படியே உட்காந்துடலாம். பைபிள் சுமக்கிறது ஒரு பாரமா இருக்கக்கூடாது, சுகமா இருக்கு. அல்லேலூயா. ஆனால் தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னோடு கூட சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போறீங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு இரவில் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க. என்னை கவனித்துக்கொண்டு நீங்க எழுத வேண்டியதுன்னா அப்புறம் எழுதிக்கோங்க, என்னை கவனிச்சுட்டே இருங்க. இந்த வார்த்தை 16 வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தர் உரைக்கிறது. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது யாரை குறித்து பேசப்படுகிறது? கடவுளை குறித்து பேசப்படுகிறது. அந்த காலத்துல ஜனங்கள் கடவுளை பார்க்கவில்லை. எல்லாருமே தேவன் பேசுகிற குரல்களை கேட்டுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பரலோகத்திலிருந்து துணிக்கப்படுகிற சத்தங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் அவங்களை பாருங்க நடத்துறது. இந்த காலத்தில் நம்மளை நடத்துவது நம்முடைய பெற்றோர்களாக வம்சம், பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்லி 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 இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் படிதான்
இந்த சனங்களை தேவன் நடத்தி வருகிறார். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பழைய பாடல ஒவ்வொரு வம்சத்தை குறித்து பேசப்படுகிறது. அதுல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அதிகாலையிலே இவர்கள் எழுப்ப சொன்னா இவங்க எழுதி ஆகும். எல்லாமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்கிறார். காலையில் அதிகாலத்துல எழுப்பி அவர்கள் தண்ணியை கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 மணிக்குள்ள எழுந்து அந்த குழுல அவர்கள் குளிக்க வேண்டும், புது ட்ரெஸ் போடணும். அப்படி அவங்க குளிக்காம புது ட்ரெஸ் போடாம வந்தாங்க சொன்னாக்க அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். இன்னமும் அந்த ஜூயிஷ் ட்ரெடிஷன்ஸ் இன்னும் அப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னு தெரியாது. நான் இஸ்ரேலுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக போகும்பொழுது அதை 10-12 நாள் அங்கே இருந்தேன். அப்போ அந்த ஜூயிஷோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கலாச்சாரங்கள் இன்னும் அப்படிதான் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா இயேசுவை இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பரலோகத்திலிருந்து கேட்கப்படுகிற வார்த்தை இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யப்படுமா? எப்படிப்பட்ட அற்புதம் சொல்றா பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்படும் பொழுது, அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது சும்மா வார்த்தையாக போய்விடாது. வார்த்தையானது அற்புதங்களை செய்வதற்கு வழியை திறந்து கொடுக்கிறது. நம்முடைய வார்த்தையின் ஜெப நேரங்களிலே அப்பா ஆண்டவரே என்று சொல்லி கூடும் பொழுது பரத்திலிருந்து கொடுக்கிற வார்த்தைகள் தேவன் சும்மா ஏதோ கட்டுக்கதைகளாக கொடுக்கப்படும் வார்த்தைகள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையானது எலிசாக்கு கொடுக்கப்படும் பொழுது இந்த எலிசா சொல்ற கர்த்தர் உரைக்கிறது என்னவென்று சொல்லும் பொழுது அப்படியே முடிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து சொல்லுகிறான், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் பிள்ளைகளும் குடிக்கும்படிக்கு எங்க இந்த பள்ளத்தாக்கு, நல்ல கவனிங்க, வறட்சி நிறைந்த இடம். பள்ளத்தாக்கு சொல்லப்படும் பொழுது வறட்சியா இருக்கும், செழிப்பை பார்க்க முடியாது, ஒரு துளி ஒரு சின்ன இலையை பார்க்க முடியாது. பள்ளத்தாக்கு சொல்லும் பொழுது வனாந்தரம், கண்ணு கெட்டாத தூரம் அளவுக்கு அப்படி வறட்சியாக இருக்கும். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்பொழுது ஏர்போர்ட்ல இறங்கி நாங்க இஸ்ரேல் கண்ட்ரிக்குள்ள நாங்க போகிறோம். இஸ்ரேல் டைரக்டா ஏர்போர்ட் கிடையாது. அப்போ அம்மா ஏர்போர்ட்ல இறங்கி கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் பஸ்ல போகணும். சரி, நானும் யோசித்தேன், ஐயோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த இஸ்ரேல் தேசம் பாலும் தேடும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி வேதத்துல பலவரை பார்க்கணும். எங்கெல்லாம் பால் ஓடுது, எங்க தேடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லிட்டரலாவே அந்த உண்மை. பால் எங்க, நம்ம ஊர்ல பாலுக்கு அலைய வேண்டியது, ஒரு பாக்கெட்டை 25 ரூபாய், 24 ரூபாய், 27 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். அந்த தேசத்துல பால் ஃப்ரீயா கிடைக்குமோ, இல்ல எங்க தேடி கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வசல் ஏறி உட்கார்ந்தா 7 மணி நேரம் நான் பார்த்த ஒரே ஒரு காட்சி வனாந்தரம். 2 பக்கம், வலது பக்கம் பாக்குறேன், இடது பாக்குறேன், முன்னாடி பாக்குறேன். நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். கண்ணு கெட்டா தூரம் வரைக்கும் பள்ளத்தாக்கு வறட்சி, மனந்த பக்கம் ஒரு இலையை கூட, ஒரு மரத்தை கூட நாங்க பார்க்கல. எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கே கண்ணு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு, போரிங் ஆச்சு, அப்படியே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு தான் மண்ணையே பார்க்கறது, எவ்வளவு தூரம் தான் கண்ணு கிட்ட ஒரு பில்டிங் கூட பார்க்க முடியாது. ஆனா அங்க 7 நேரம் கழிச்சுட்டு இஸ்ரேல் தேசத்தில் அந்த என்ட்ரி கேட்டுக்கு போகும்பொழுது, பெரிய கேட்டு, பெரிய கோட்டை மாதிரி அந்த கேட்டை திறக்கும் பொழுது உள்ள போன உடனே ரைட் சைட்ல பாக்குறேன், நம்ம ஊர்ல ஆரஞ்சு எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும்ல, அந்த ஊர்ல ஆரஞ்சு பூசணிக்கா மாதிரி இருக்கு. 10 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ பெருசா அப்படியே ஆரஞ்சு தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் கீழே விழுந்துருக்கேன். ஜாக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா ரோட்ல விழுந்துருக்கேன். திராட்சை, கிரேப்ஸ், டேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்ஸ் நம்ம சாப்பிடணும். அந்த ஊர்ல டேட்ஸ் சும்மாவே கிடக்கும். அவ்வளோ விருட்சங்களே, ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறது. எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு, நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி கிடையாது. அதான் அந்த காலத்தில் அந்த ஜனங்கள் அவங்க சாப்பிட்டு நல்லா கை காலாக இருக்காங்க, நல்லா ஃபேராக இருக்காங்க. யாருமே அந்த கருப்புகளை, நம்ம போடாத இந்தியன்ஸ் போடாத கருப்புகளை பார்க்க முடியும். மற்ற எல்லாருமே அவ்வளோ வெள்ளையா இருக்கிறாங்க, அவ்வளோ டாலா இருக்கிறாங்க, அவ்வளோ நல்ல வளர்ச்சி, சரீர வளர்ச்சி இருக்காங்க, ஞானத்துல சிறந்தவனா இருக்காங்க. இன்னைக்கு இந்த காலத்துல இந்த சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறாங்க இந்த ஜூயிஷ். அவங்களுக்கு தெரியுமா? யூதர்கள். நீங்க சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த யூத ஜனங்கள் தான் அறிவழிகளா இருக்காங்க. அவங்க மூலமா தான் எல்லாமே, எல்லா கண்ட்ரிகளும் இவங்கள்ட்ட தான் இந்த சப்ளை பண்றாங்க. சயின்டிபிக் உரிய எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, சயின்டிபிக்கே இவங்க. அது மாதிரி பேங்கிங் எடுத்துக்கோங்க,
பேங்கிங்ல பேங்க்குடைய எல்லா விஷயங்களுமே எல்லா நெட்வொர்க்குமே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஜூயிஷ்ல தான் இருக்கு. அவங்க தான் அவங்க மாஸ்டர் பேங்க். எதுலையும் எடுத்துக்கோங்க, எல்லா வகையிலுமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வளர்ச்சி சின்ன தேசம். ஆனா எல்லா தேசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலதான் கண்ணா இருக்காங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, பாலும் தேடு ஓடுகிற தேசம். ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த இடத்துல எலிசா பார்த்து என்ன சொல்றாருப்பா, நீ காற்றை காண மாட்டாய், மலையை காண மாட்டாய், ஆனா எந்த பள்ளத்தாக்கு வறட்சி நிறைந்த எதையும் பார்க்க முடியாது, செழிப்பை இல்லாத பல வருஷமாய் நீ செழிப்பையே பார்த்துக்க மாட்டாய். ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் இந்த வறட்சியிலும் என் ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிறார் என்பதை இந்த வார்த்தை பிரதிபலிக்கிறது. நன்றா கவனிங்க. ஐயோ, எங்க செழிப்பை பார்க்க முடியும்? எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மழை வருவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அதான் சொல்லப்படுது, காற்றை காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். மழை வருவதற்கு, தண்ணியை பார்ப்பதற்கு, செழிப்பை பார்ப்பதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கதா சரி. நான் திருநெல்வேலி பட்டணத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சிஎஸ்எஸ் சர்ச்சில் நல்ல மெம்பரா. நாங்க சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு சின்ன வயசுல கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது மத்திய வெளியில போகும்போது அங்க ஒரு கிராமத்துக்கு எப்பவும் ஒரு திண்ணையில ஒரு வயசான பாட்டியம்மா உட்காந்துருப்பாங்க. நேரம் அந்த அம்மாட்ட போயிட்டு, பாட்டி இன்னைக்கு மழை வருவான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வானத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொல்லுவோம், மகனே இன்னைக்கு மழை வரும். அப்ப நான் சொல்லுமா, நல்ல வெயிலா இருக்குதுமா, எப்படி என்ன அறிகுறி உங்களுக்கு தெரியும்? அந்த அம்மா படிச்சது கிடையாது, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிடையாது, அறிவாளியும் கிடையாது, விஞ்ஞானியும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த அம்மா சொல்லுது, அம்மா இன்னைக்கு மழை வரும். அவனை கேட்கிறேன், என்ன அறிகுறி? இந்த கொஞ்ச நேரத்துல பாருங்க, அங்க மேகம் வந்து கருப்பா வருது, நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்க அப்படி கருப்பாயிருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பேன், அம்மா வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? அந்த அம்மா சொன்ன கொஞ்ச நேரத்துல பாருங்க, பக்கத்துல இருக்கிற கிராமத்துல மழை பெய்ய சத்தம் உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. அப்படின்னா அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்பேன், சரி நோண்டி நோண்டி கேட்கல, ரொம்ப சேட்டப்பட, ரொம்ப கேள்வி கேட்பாங்க அம்மாட்ட. அந்த அம்மா ரொம்ப கோபப்படுத்தினேன் வேலையை. அப்ப அந்த அம்மா வேற ஏதாவது பாட்டி வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது என்ன அறிகுறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல பாரு தம்பி, பக்கத்துல இடி விழுக்கிற சத்தத்தை கேட்கலாம். அப்படி இடி. அப்புறம் கேட்ப வேற ஏதாவது அறிகுறி, இந்த கொஞ்ச நேரத்துல மண் வாசனை உனக்கு தெரியுதான்னு பாருங்க சொல்லுவாங்க. அப்படியும் மண் வாசனை. இப்படியாக சில அறிகுறிகளை வைத்து இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க மழை வரும் சொல்லி. அப்போ மழை வருவதற்கு முன்பாக அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. எந்த விதமான தெளிவுகளை தெரிந்து, ஓ இந்த அற்புதம் நடக்கும், இந்த காட்சியை பார்க்க முடியும் என்று சொல்லி அறிகுறிகளுக்காக காத்துக்கொள்ள ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவன் செய்ய போகிற அறிகுறிக்காக நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து காத்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் அறிகுறி இல்லாமல் வாக்கிலே அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சில உட்கார்ந்துக்கலாம், ஐயோ என் பிள்ளைக்காக நான் காத்திருக்கிறேன், என்னுடைய பணத்துக்காக, பொருளாதார உயர்வுக்காக, என்னுடைய பிள்ளை வளர்ச்சிக்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, இந்த நோயிலிருந்து விடுதலைக்காக நான் அநேக வருஷமா செபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, நான் தனிமையா அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி அநேக முறை தனிப்பட்ட முறையில நீ செபித்துக் கொண்டு, நீ அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அறிகுறிக்காக பல வருஷமா நீ காத்து கொண்டிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த அறிகுறிக்காக நீ காத்துக் கொண்டிருக்கிறாயோ, எனக்கு ஆண்டவர் சொல்ற அறிகுறியை மறந்து, அடையாளங்களை மறைந்து, ஆனால் தேவன் நினைத்ததை செய்து முடிக்கிறவர். அழைத்தது உண்மை உடையவராக அவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எந்த அழைத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொருளாதாரம் வேண்டும், இந்த பணம் எனக்கு வேண்டும், இந்த தொழில் எனக்கு வேண்டும், என்னுடைய வம்சம் செழிப்பாக வர வேண்டும், எத்தனை வருஷமாய் அழுது கொண்டு நிற்பேன் என்று சொல்லி சபத்தோடு காத்திருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், இன்றைக்கு நான் கடன் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு செழிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு போவாய் என்று சொன்னால், இந்த சத்தியம் இன்னைக்கு இப்படிப்பட்ட உடைந்த உள்ளங்களுக்கு போறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றை பார்க்க மாட்டாய்ப்பா, நீ மலையை பார்க்க மாட்டாய், எந்த அடையாளமே பார்க்க மாட்டாய், ஆனால் என் தேவன் உன்னுடைய பள்ளத்தாக்கை தண்ணீராலே நிரப்பப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செய்ய போகிற காரியங்கள் நம்முடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இது சாத்தியமா கேள்விகளாக இருக்கலாம். இது செய்ய முடியுமா? ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை இந்த ப்ராஃபட் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டு, இந்த தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்ப நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நல்ல கவனிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அற்புதங்களை என் ஆண்டவர் இயல்பாகவே செய்து முடிக்கிறார். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாத்தீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒருவேளை யோசிக்கலாம், இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நினைப்பதை காட்டிலும், யோசிப்பதை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப தொலைதூரத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியமாகும்? கேள்விகள் மத்தியில இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த அறிகுறியும் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் இயல்பாகவே செய்து முடிக்கிற அற்புதம் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும். நான் வாசிக்கப்படும் பொழுதே இந்த வார்த்தை, ஐயோ என் வாழ்க்கை நடக்கணுமே, என் பாத்திரம் நிரம்பி வழியிடும், என் வளர்ச்சி செழிப்பாகணும், நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், அநேக ஆசைகளோடு காத்து கொண்டிருப்பாங்க சொன்னால் வாசிப்பதன் மூலமாக இந்த சத்தியம் அப்படியே அமைந்து விட. நல்ல கவனிக்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய முறை நம்ம சோர்வுல இருக்கும் பொழுது எந்த சத்தியத்துல கர்த்தர் அன்பாக இருக்கிறார், அவர் தேவைகளை சந்திப்பார், இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக நம்ம எப்படியாவது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம ஓடி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்தின் அற்புதத்தின் வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக அற்புதம் நம்மளை தேடி வந்து விடாது. இது நிறைய முறை பிசாசு சோதிக்கிறான். நீ வாசிப்பா, உனக்கு அற்புதம் நடக்கும். ஆனா தேவன் என்ன சொல்கிறார், நீ வாசித்த உடனே இந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. வேலைக்கு நம்மளையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சொல்லிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படி நடக்கும் சொல்ல நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட வார்த்தை இந்த ஜனங்களுக்கு இந்த தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட வார்த்தையாக சொல்லி சூழ்நிலைகளை வைத்து நம்ம பார்க்கப்படும் பொழுது 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இன்று கலைத்திருக்கிறார். 3 காரியங்களை இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில உண்மையா நடக்க வேண்டும், நாளைக்கு நடக்க வேண்டும், அடுத்த மாசமே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையோடு முடிப்பதில்லை. ஆனால் செயல்படுவதற்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் 3 காரியங்களை இன்னைக்கு கடைபிடிக்க வாசிக்க பார்க்கலாம். இப்படியாக நம்ம இந்த 3வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே போவோம் என்று சொன்னால் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, மோவாபின் ராஜா. வாசிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினது. இப்ப பாரு, நல்ல கவனிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமா கலகம் சொல்லி இந்த தேசத்தின் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட உதவியை பக்கத்துல இருக்கிற யூதா தேசத்துக்கு ஆட்களை அனுப்புறான். இஸ்ரவேல் தேசம் வளர்ச்சி நிறைந்த தேசம், ராணுவ வளர்ச்சி நிறைந்த தேசம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிறைந்த தேசம், யாராலும் அசைக்க முடியாத தேசம் அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. அப்ப இந்த ராஜா பாருங்க, வளர்ச்சி நிறைந்த தேசத்தின் ராஜா இப்பொழுது மோவாபின் ராஜா நம்ம தேசத்தை அழிக்க முடியாது, ஜனத்தை அழிக்க முடியாது, வம்சத்தை அழிக்க முடியாது, பொருளாதாரத்தை அழிக்க முடியாது, தேசத்தை சூறையாட முடியாது, பொருளாதாரத்தை சூறையாட முடியாது சொல்லி இரவோடு இரவாக இந்த தேசத்தை அழிக்க முடியாது இந்த ராஜா நிற்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா கலங்கி போய் நிற்கிறான், அழுது போய் நிற்கிறான். என்ன செய்வது சொல்லி தெரியாமல் அவர் பயந்து நிற்கும் பொழுது பயத்தோடு ஓடவில்லை. ஆனா இவன் என்ன செய்கிறான், பக்கத்து தேசத்துல இருக்கிற யூத தேசம், சின்ன தேசம் தான். ஹாலி அந்த காலத்துல 1 லட்சம் 2 லட்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க, இப்ப கொஞ்சம் கூடியிருக்காங்க. அப்போ பக்கத்து தேசத்தின் ராஜாவிட்ட ஒரு கேள்வி அனுப்புறாங்க, என்னோடு கூட இந்த போருக்கு வர முடியுமா? எங்களால முடியாது, நீங்க எங்களோட இணைஞ்சீங்க சொன்னா இந்த
போராட்டத்தை நம்ம முன்னேறி செல்வதற்கும் நமக்கு முன்பாக இருக்கிற எதிராளிகளை நம்மளால உடைச்சி அந்த தேசத்தை நம்மளால கைப்பற்ற முடியும், நம்ம தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பக்கத்து தேச ராஜாட்ட போய் ஒரு உதவியை கேட்க. யூதா தேசத்துல சின்ன தேசம், அவன் நினைச்சது ஐயோ நான் வர முடியாது, நாங்க வந்து எங்க தேசத்தை இழப்பதற்கோ எங்க பொருளாதாரத்தை இழப்பதற்கோ இல்ல நாங்க சாவதற்கு நாங்க எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எந்த ஒரு ரிஸ்க் நாங்க எடுக்க முடியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா மாறாக வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் யாரு, யூதாவின் ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா என்ன சொல்றான் பாருங்க. நான் வருகிறேன். முதலாவது என்ன சொல்றான், நான் வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு பாஸ்டர் உங்களை சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் வருகிறேன் உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு. இந்த ராஜா ஏதோ ராஜா, தேசம் சொந்தமான ராஜா, அங்கத்தினர் கிடையாது, சங்கம் கிடையாது, தேசத்துல இந்த ஒரே குடும்பமா அவங்க வாழலாம். இந்த பக்கத்து தேச ராஜா சொல்றாங்க ஐயோ நாங்க நிற்கிறோம், உதவிக்கு நீங்க வரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ராஜா யோசிக்காமல் முதலாவது சொல்லுகிறான், நான் வருகிறேன். பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், இனிமே நான் வருவேன் சொல்லுங்க. மாஸ்டர் அவங்க இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு கால் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க வருகிறேன்னு சொல்லிட்டீங்க, மற்றவங்களையும் கூட்டு வருவதற்கு வழிகளை திறக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் வருகிறேன் என்று சொல்லி அதோடு கூட முடிக்கல. அவ ஈஸியா சொல்லிட்டு அப்படியே போயிருக்க, சரி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அடுத்தது என்ன சொல்றான் வாசிங்க, அடுத்தது நான் வருகிறேன் அதோடு முடிக்கல. அடுத்தது நான் தான் நீ. என்னுடைய ஒவ்வொன்னா போலாம் எத்தனை ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நம்மளாம் உடனே ஒரு கேள்வி கேட்டா பார்க்கலாம் செபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். அந்த ஜெபமானது 2 வருஷம் போகும். அதுக்கப்புறம் அவங்க தூரத்துல வந்தாலே மறைஞ்சு மூஞ்ச மறைச்சு ஓடுற கூட்டம் தான் நம்ம. ஆனா இங்க ராஜா என்ன சொல்றான் பாருங்க, நான் வருகிறேன். முதலாவது தன்னையே அந்த சேவைக்காக ஒப்பு கொடுக்கும்படியா, தன்னையே நிற்கும்படியா, அவனையே விற்கும்படியா அந்த இடத்துல நிற்கிறான் மற்ற தேசத்துக்காக. இரண்டாவது என்ன சொல்றான் பாருங்க, நான் வருகிறேன் முடிக்கல, நான் தான் நீ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் நீ. அன்பா சொல்லுங்க, புருஷ மனைவியை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் தான் நீ தான் நான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம்ல அப்படி தமிழ்ல நம்ம சொல்லிக்கலாம். அது யார் படைச்சிருக்கு, யாரும் படைச்சு அவனை பார்த்தாலே உண்மையான அடிக்கலான்னு இருக்கேன். இந்த வேலன்ஸ்ல எவ்வளவு பாவங்கள் நடக்கல, எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்க, எவ்வளவு தீமைகள். பெங்களூர்ல இன்னைக்கு வேலன்ஸ் டே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ஸ் ஃபுல், ஃப்ளவர்ஸ்லாம் பறக்குது. எல்லா ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் 10 நாளைக்கு ரோஸே நிற்காது. ஐ மீன் இதுலயே வயல்லே பார்க்க முடியாது, வேர்வையோட எடுத்துறாங்க. இந்த வேலன்ஸ் டேக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகும். மீடியா, இந்த உலகமானது இந்த வேலன்ஸ் டே ஜனங்களை இன்னும் பாவத்துக்கு அப்படி இழுத்து சொல்றாங்க. so much of attraction. ஆனா இயேசு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை இந்த சமூகத்துல, நான் தான் நீ என்று சொல்லப்படும் பொழுது தேவ பிள்ளைகளே, அதை குறித்து நான் கடைசியா நான் சொல்ல வரேன். அந்த ராஜா பாருங்க, பிரிவினைகளா இருந்தா கூட அவன் சொல்றான், நான் தான் நீ என்று சொல்றான். அதோடு முடிக்கல, அடுத்து என்ன சொல்ற பாருங்க, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். அவ்வளவு, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லி இப்படியாக அவன் எல்லாவற்றையும் அவன் பகிர்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு போறான். முதலாவது ஓடிக்கிற என்னோட கூட போருக்கு வரணுமா, நான் வருகிறேன் சொல்லி வேறதை காட்ட சொல்லிடலாம். அவன் சொல்ற அதோடு முடிக்கல, நான் வருகிறேன், நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள். அப்போ என்னுடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் சொல்லப்படும் பொழுது இந்த இடத்துல என்னுடைய பொருட்கள்லாம் ஒன்றுதான், என் சொத்தெல்லாம் ஒன்றுதான், என்னுடைய எல்லா வம்சமும் ஒன்றுதான், என்னுடைய எல்லா சேமிப்பும் ஒன்றுதான். உங்களால சொல்ல முடியுமா? கஷ்டப்பட்டு நான் சேர்த்து செய்யலாம் எப்படி சொல்ல முடியும்? என் வீட்டை எப்படி உனக்கு கொடுக்க முடியும்?
என் சொத்தை எப்படி நான் கொடுக்க முடியும்? அந்த காலத்துல சபை என்பது உண்மையா பவுல் சொல்றாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா. சபையுடைய விளக்கம் எதை குறித்து பேசு, எதற்காக சபை உருவாக்கப்பட்டார்கள், எதற்காக சங்கம் என்று சொல்லி புதிய படம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கமிங் டுகெதர் டு வர்ஷிப். ஆராதிப்பதற்காக இல்லை, சத்தியத்தை கேட்பதற்காக இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். முதலாவது இந்த பெந்தைக்கோஸ்து நாட்களில் இந்த புதிய பல சபை என்று உருவாக்கப்படும் பொழுது அநேக ஜனங்கள் இந்த கூட்டத்தில் நிற்கப்படும் பொழுது அவர்கள் முதலாவது செய்திருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்கிற காரணம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஏழையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் தனியா கூப்பிட்டு, எவனெல்லாம் பணக்காரன் அவனெல்லாம் தண்ணி கூப்பிட்டு, பணக்காரன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு மேலே மிஞ்சி இருக்கிற சொத்துக்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் அந்த இடத்துல சபை என்பது உருவாக்கப்பட்டது. நீங்களாம் பார்க்கும்போது என்னடா அந்த வந்து அப்படி மாத்திர சபை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல குடும்பமாக இருந்தது, வேறுபாடுகள் கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது. நீ பெரியவன், நான் பெரியவன், நான் பணக்காரன், நீ ஏழை என்று சொல்லி எந்த பாகமும் கிடையாது. அவர்கள் எல்லாருமே தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு அந்த இடத்துல அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதோட வார்த்தைகள் அங்க பிரதிபலிக்கிறது புதிய பாடம். இங்க வந்து ஓப்பனா சொன்னா அங்க வந்து செயல்பாடுகளை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க? என் பொருள் ஒன்றுப்பா, என்னுடைய லேண்ட் ஒன்றுப்பா, எனக்கு இருக்குது, எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்துட்டார், நீ வச்சுக்கோ, பகிர்ந்து கொள்ளுதல் அந்த இடத்துல வருவாங்க. அப்போ இதையும் வச்சு புதிய பாட விளக்கத்தையும் வச்சு நாம இணைந்து பார்க்கப்படும் பொழுது இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது எதை குறித்து ஒரே வார்த்தையில முடிக்க வேண்டும் என்று சொன்னா, எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த இடத்துல ஒற்றுமையை இவர்கள் ஏறெடுக்கிறார்கள். நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள், என்னுடைய குதிரை சொல்லப்படும் பொழுது அப்ப பாருங்க, இந்த யூதா தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் அதோட வாசித்து கொண்டே போவீங்கன்னு சொன்னாக்க, இந்த 9வது வசனத்துல பாருங்க, வேற யாரும் ஜாயின் பண்ண பாருங்க. அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் எத்தனை ராஜாக்கள்? 3 ராஜாக்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்களா? சேர்ந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் இப்பயாவது பார்த்து சொல்லுங்க. இதையாவது நம்ம யூனிட்டியை காமிக்கலாமே. சேர்ந்து போனாங்க, சொல்லுங்க. பிரிந்து போகல. அப்ப முதல் வார்த்தையிலே முதல் உடைய காரியத்தை கர்த்தர், இந்த காற்றை பார்க்க மாட்டேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார், அறிகுறி இல்லாமலே ஆண்டவர் செய்ய போகிறார், எதற்காக நான் செபித்துக் கொண்டேன் சொல்லி இந்த வார்த்தைக்கு முதலாவது ஆண்டவர் எதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் சொன்னால், இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நமக்குள்ளே நம்முடைய சங்கத்திலேயே ஒற்றுமை நமக்குள்ள வேண்டும். இந்த 3 ராஜ்யங்களும் இணைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் 3 கலாச்சாரங்கள் இணைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, 3 ராஜ்யங்களும் இணைக்கப்படுகிறது சொன்னால் 3 பாஷைகளும் இணைக்கப்படுகிறது. டிஃபரண்ட் நேஷன்ஸ், டிஃபரண்ட் லாங்குவேஜ், வேறு விதமான நாடுகள், தேசங்கள் சொல்லப்படும் போது சைனாக்காரன் இந்தியாவுடைய ஹிந்தி பாஷையை பேசுவாங்க, சைனா தான் பேசுவாங்க. அமெரிக்காரன் வந்து நீங்க தமிழை பத்தி பேச மாட்டான், அவன் இங்கிலீஷ் தான் பேசுவான். நம்ம அந்த ஊர் போனா இங்கிலீஷ் தான் பேசுவோம், நம்ம ஊர்ல என்ன பேசுவோம்? தமிழ் தான் பேசுவோம். அப்போ வேறுபாடுகள் நீங்க பாக்குறோம், அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. பாருங்க, என்னதான் டிஃபரெண்டா இருந்தாலும் இந்த 3 ராஜ்யங்களும் பாஷைகள் இணைக்கப்படுகிறது, கலாச்சாரங்கள் இணைக்கப்படுகிறது, பொருளாதாரங்கள் இணைக்கப்படுகிறது, எண்ணங்கள் இணைக்கப்படுகிறது, உள்ளங்கள் இணைக்கப்படுகிறது, கண்கள் இணைக்கப்படுகிறது, வார்த்தைகள் இணைக்க, பாஷைகள் இணைக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் இந்த இடத்துல இணைத்து கொண்டுதான் முதலாவது காரியத்தை சொல்றார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, விசேஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தெளிவு என்னென்று சொன்னால், இணைக்கப்படுதல் நமக்கு வேண்டும். பிசாசனோ சபையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், சபையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், வியாபாரத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, அவன் பணத்தின் மேல் கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சரீரத்தின் மேல் கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடைய வியாபாரத்தின் மேல் கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உள்ளத்துல பிரிவினையின் ஆவியை கொடுத்துட்டானா போதும், குடும்பம் உடைஞ்சிடும்,
சபை ஒளி. இதுதான் இன்றைக்கு அநேக ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, தேவ பிள்ளை, இந்த சபைக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளம் இல்லாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எண்ணங்கள் இணைக்கப்பட வேண்டும், செயல்பாடுகள் இணைக்கப்பட வேண்டும், உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தில் நாம இணைச்சு செயல்பட வேண்டும். பாஸ்டர் தான் செய்யணும், இல்ல பாஸ்டருடைய குடும்பமா சபை ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம இணைந்து எந்த தரிசனமாக இருந்தாலும் சரி, எந்த வாக்குத்தத்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஏதோ பாஸ்டர் மட்டும் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான், நம்ம அதோடு கூட உட்கார்ந்துட்டு சீட்டை மட்டும் நினைச்சிட்டு போயிடுவோம். அது கிடையாது. இந்த வருஷனுடைய வாக்குத்தத்தை என்ன வார்த்தை? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். ஓ, என்ன அருமையான வார்த்தை, ரொம்ப வல்லமையுள்ள வார்த்தை, ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. நீ எனக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். அவருக்கு அருமையாக இருப்பது கனம் பெற்றனா அவரோடு இணைக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவர்கள் இணைக்கப்பட வேண்டும், குடும்பம் இணைக்கப்பட. அதுதான் ஆண்டு விரும்புகிற காரியம். இணைப்புதலை உடைப்பதுதான் பிசாசுடைய தந்திரமாக இருக்குது. இந்த சபை வளர வேண்டும், குடும்பம் வளர வேண்டும், வியாபாரங்கள் வளர வேண்டும், ஒவ்வொரு தரம் உயர வேண்டும் என்று சொன்ன தேவ பிள்ளையே, நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ரகசியத்தின் கேள்வியும் இணைக்கப்படுதல் நமக்குள்ளே இன்னும் அதிகமாக இணைக்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் அநேக புருஷ மனைவிகள் பிரிந்து போவார்கள். இன்னைக்கு ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 பேர் எனக்கு கால் பண்ணாங்க. லாஸ்ட் 1 வீக் ஏதோ தூரத்தில் மனுஷன் கால் பண்ணல, சபையில இருக்கிற போதகர் எனக்கு கால் பண்ணி பேசுறார். நானும் மனைவியும் இன்னைக்கு டிவோர்ஸ். நல்ல ஊழியத்தை செய்து கொடுக்கிற ஒரு வாலிப பையனை கால் பண்ணி அழுகுறான், அண்ணா மனைவியை விட்டு போறான். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினை பிசாசு கொண்டு வந்தான், பிரிவினை சபைக்குள்ள கொண்டு வந்து குடும்பத்தில் கொண்டு வந்தான் சொன்னார். அவ்வளவுதான், உடைச்சு தவிர்க்கும். கர்த்தர் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, இணைக்கப்பட வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். இந்த 3 ராஜாக்களும் பொருளாதாரங்கள், இவர்களுடைய வாசிகள், உள்ளங்கள் எல்லாம் இணைந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்கள் போவார்கள் சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இணைந்து தெய்வ ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த 3 ராஜ்யங்களும் சேர்ந்து போகிறதை பார்க்கப்படும் பொழுது நாம் ஒற்றுமையை நமக்குள்ளே உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மோடு பேசப்படுகிறார். அதோடு கூட முடிக்கவில்லை. சரி, இவர்கள் இணைந்து போய்விட்டார்கள். போகும் பொழுது எல்லாம் நன்றாக எதற்காக போகிறார்கள்? இந்த எதிராளி உடைக்கிற, நமக்கு இந்த தேசத்தை அழிக்க வருகிற எதிராளி நம்ம தேசத்துக்குள்ள வரக்கூடாது, என்றைக்குள்ள வருவது, கேட்டை எப்படியாவது போடணும், எப்படியாவது அவனை தூரத்தில் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் அவங்களுடைய ஒரு பிரயாசமாக, போராட்டமாக, ஒரு தீர்மானமாக, ஒரு விஷயமாக, தரிசனமாக இருந்தது. அந்த தரிசனம் நிறைவேற்ற 3 ராஜ்யங்கள் இணைந்து போகும்போது ஒற்றுமையோடு சேர்ந்து போகிறார்கள். ஆனால் சேர்ந்து போகும்போது தொடக்கம் நன்றாக இருக்கிறது. ஆனால் திடீர்னு ஒரு காரியம் நடந்தது. ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, என்ன கத்துறாரு? ஐயோ. என்ன, நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, எப்படி கத்துறாரு? ஐயோ. ஐயோ அப்படியே கத்துறீங்களா? ஐயோக்கு விளக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயா ஐயோக்கு சொல்றேன். ஐயோக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நான் எழுதி விட்டுருங்க. ராபர்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராபர்ட் தப்பா நினைச்சுக்கிறேன். ராபர்ட் போறாரு, அவசரமா எங்கேயோ போறாரு வச்சுக்கோங்க. அவசரமா போது பின்னாடி ஒருத்தர் வந்து வேணுமே ராபர்ட்டை என்னத்தையாவது பண்ணு சொல்லிட்டு அவரை தட்டி விட்டாருன்னு வச்சுக்கோ. ராபர்ட்டை கீழே வந்து லைட்டா சின்னதா ஒரு மண்டையில அடிபட்டு நேரா டாக்டர் போயிட்டு, டாக்டர் ரத்தமா வந்து வலியா இருக்கு டாக்டர், எப்படியாவது வலியை நிறுத்துங்க, ரத்தத்தை கூட வந்தாரு, ஆனா வலியை நிறுத்துங்க, வலியை தாங்க முடியல. அதுதான் நம்ம டாக்டர் கேட்போம். கெச்சோ ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது வலினாக்க, டாக்டர் வலியா இருக்கு, பெயின் கில்லர். இன்னைக்கு அதிகமா சரீரத்துல நம்ம எடுக்கிற டேப்லெட்ஸ்னா பெயின் கில்லர் தான். வலி நம்மளால தாங்க முடியாது. எவ்வளவு பெரிய மண்டையில ஓட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காயம் கையில இருந்தாலும் பெயின் கில்லர் முதல்ல கொடுத்து முதல்ல உங்களையே கூல் பண்ணுவாங்க. அதுதான் டாக்டருடைய ரகசியம். ஆனா அந்த பெயின் கில்லர் எவ்வளவு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா? சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வலியை நம்ம தாங்கிட்டு போறது எவ்வளவு பெரிய சாக்கியம் நமக்கு ஆச்சு. அது நல்லது உடம்புக்கு. ஆனா ராபர்ட் போயிட்டு டாக்டர் தான், டாக்டர் வலி நிறுத்துங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு சொல்லி டாக்டர் கேட்டோட டாக்டர் அவர் முகத்தை பார்த்துட்டு
டாக்டரை பார்த்தோடனே இவர் எப்படி கத்திருக்கணும்? ஐயோ டாக்டர், அழுது இருக்கணும், குழம்பு இருக்கணும். சின்ன ஒரு அடிப்பட்டாக்க நம்ம பாரு எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. நான் சொன்ன வேதம் என்ன சொல்லப்படுகிறது? இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா ஐயோ என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறான். அப்போ எவ்வளவு முயற்சிகளை எடுத்து வழியோட எப்படி கத்திருப்பா? ஐயோ! வலது பக்கம் திரும்பிருக்கலாம், இடது பக்கம் போயிருக்கலாம், பின்னாடி போயிருக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு தாசை, ஏதாவது வழி திறக்குமா என்று சொல்லி இந்த ஜனங்கள் பின்னாடி பின்பாக போயிட்டு இருக்கும் பொழுது கதறி கொண்டிருக்கிற ஒரே ஒரு ராஜா சொல்றான், இஸ்ரவேல் தேசம் 1000 பேருக்கு ராணுவ தளபதி கத்துறான் ஐயோ என்று சொல்லி. சின்ன குழந்தை மாதிரி கத்த ஆரம்பிக்கிறேன். அவளுக்கே கேவலமா தான் இருக்கும், வேற வழி இல்ல. ஏன்னா முயற்சிகளுக்கு கடைசியா இதுக்கு மேல முயற்சி மேல எந்த ஒரு வழியும் திறக்காது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இப்பொழுது வீடுதான், நம்ம கீழே மறித்து தான் போகணும், விட்டு தான் கொடுக்கணும் சொல்லி கடைசி நிமிடத்தில் இருக்கும்போது அநேக கத்துற ஒரே ஒரு வார்த்தை ஐயோ. உண்மையா? எத்தனை பேர் கத்திருப்பீங்கன்னு தெரியாது. வீட்டுல அடிச்சா மாத்திரம் ஐயான்னு கத்த மாட்டோம். எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அவ்வளவுதான் வாழ்க்கை முடியும். அதுதான் நிறைய பேர் சூசைட் பண்ற அளவுக்கு போறாங்க. செத்துறேன், மறிக்க போறேன். வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் போற நடந்து பாதைகள் நடந்து வந்தாச்சு, அடி வாங்கிட்டோம், உதவ வாங்கிட்டு எந்த நன்மை பொறுக்க முடியல, வெயிட் பண்ண முடியல. ஐயோங்கிற வார்த்தை அவங்களுக்குள்ள அதிகமா வரும் பொழுது அங்கதான் பிசாசுராக செத்து போகும், மறிச்சு சூசைட் பண்ணிக்கும். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இறந்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயோ என்ற சூழ்நிலை. எதற்காக ஐயோ கத்துறாங்க? அதுக்கு முன்பாக வசந்த வாசிக்கும் பொழுது இவர்கள் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் ஒவ்வொரு வசனம் ஆனாலும் அவர்கள் நல்ல வழியை 7 நாள் சுற்றி திரிஞ்சு ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. என்ன இல்லையா? தண்ணி இல்லாம. நான் சொல்றது நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணி, மற்ற தண்ணி பத்தி பேசுறேன். என்ன இல்லாம போச்சு? ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு சரீரத்துக்கு பிரியாணி எல்லாம் போச்சு சொல்லி கல்யாண வீட்டுல போய் ஐயோன்னு கத்துறேன். முட்டை எல்லாம் போச்சு, சிக்கன் எல்லாம் போச்சு, ஐயோ ஒண்ணுமே எல்லாம் போச்சு, காஃபில கேக் இல்லைன்னு சொல்லி அப்படி கத்துற இவர்கள் 7 நாள். ஒருவேளை அந்த பிரயாணம் வந்து பள்ளத்தை தாண்டி அந்த தேசத்துக்குள்ள அவர் வராமல் இருப்பதற்கு பல மைல்கள் தாண்டி பல தூரங்கள் பல நாட்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் தான். ஏன்னா ஒருவேளை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த பயணம் வந்து 10 நாளைக்கு மேலாக இருக்க வேண்டிய ஒரு பயணம். ஆனா இவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது இவங்களுக்கு கொண்டு வந்த மிருகத்துக்கும் ராணுவத்துக்கும் இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி ஒவ்வொன்றும் செத்து போயிட்டு மிருகங்கள் சாகுது. அவங்களுக்கு தண்ணி தானே அவங்களை கொண்டு போக முடியும். அந்த காலத்துல they cannot walk. மிருகங்களாக சண்டை போட்டுக்கல, மிருகம் மேல பாரத்தை வச்சு அவங்களை கொண்டு போறது தான் அவங்க வேலையை. ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள். இந்த பாலைவனத்துல தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப இந்த தண்ணிக்காக ஒரு சொட்டு தண்ணி முன்னாடி போயிருப்பாங்க. எங்கேயாவது கிணறு கிடைக்குமா, கொஞ்சம் பிரிப்பு, எங்கேயாவது ஒரு குட்டை இடம் இருக்குமா, இல்ல எங்கேயாவது வலது பக்கம் எழுதுவாங்க, ஏதாவது மழை இருக்குமா, ஏதாவது செழிப்பு இருக்குமா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட எங்கேயாவது கொண்டு போய் சனங்களுக்கு மிருகத்துக்கு தண்ணி கொடுத்தாலும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு தேடி கொண்டிருக்கும் பொழுது கடைசியா எல்லாவற்றையும் இழந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா ஐயோ என்று சொல்லி கத்துறானா, இந்த சின்ன ஒரு கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு இருந்தா போதும் முன்னேறி செல்வர்கள் சொல்லி. இந்த தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஐயோ என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறான். ராபர்ட் அப்படியே நேரம் போய் டாக்டரை பார்த்து, டாக்டர் இந்த வழியை நிறுத்துங்க டாக்டர் என்று சொல்லி கதிரி ஐயோ என்று சொல்லி கத்திருப்பார். அவர் எப்படிப்பட்ட பாரத்தோடு இருப்பார். நானும் எல்லா மனுஷங்களும் போத்துருக்கோம். ஆனா இவர்கள் ஐயோ என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கும் பொழுது எதுக்காக கத்தாங்க? எப்படியாவது தண்ணி நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பின்வாங்கி போகவில்லை. இல்ல அந்த தேசத்துக்கு திரும்ப போயிடலாம், இல்ல சொந்த மதங்களுக்கு போயிடலாம், இல்ல நம்ம தேசத்துக்கே 3 ராஜ்யங்கள் பிரிந்து போயிடலாம் சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு வேத மதம் சொல்வது. இந்த 3 ராஜ்யங்களுக்குள்ளேயே வித்தியாசமான காரியங்கள் இப்பொழுது பேசுவது. ஏன் கத்து நம்ம அழைத்து வந்தா? எதிராளிகள் கைகளில் ஒப்பு கத்து நம்மளை
அழைத்து வந்து சொல்லி அவங்களுக்குள்ளே இப்பொழுது வாக்குவாதங்கள் நடத்துகிற ஒற்றுமையா எழுத்தார்கள். அந்த ஒற்றுமையை பிரிப்பதற்கு பிசாசு எழுதி கொண்டு வந்திருக்கிறான். இப்பொழுது பிரிவினையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதுதான் இங்க நடக்குது. எதை வச்சு? சரீரத்தையே உடைச்சி அழிச்சு. ஏன்னா சரீரம் இருந்தால்தான் உன்னால பேச முடியும், நிதானிக்க முடியும். அப்ப சரீரத்தை அழிச்சிடலாம். சரீரத்தை அழிப்பதற்கு எதை கொண்டு வரான்? தண்ணியை கொண்டு வரான். இந்த தண்ணியை அவங்க தேடி கொண்டிருக்கும் பொழுது இவங்க பொருளுக்காக தண்ணிக்காக ஓடல. எதற்காக ஓடுறாங்க பாருங்க. 11 வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய ஒருவரும் கர்த்தருடைய நல்ல மொழிங்க கர்த்தருடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த இடத்துல ஒருவரும் இல்லைன்னு சொல்லி எங்க கேட்கிறாங்க? இந்த பாலைவனத்துல, இந்த போராட்டத்துல, இந்த கஷ்டத்துல, இந்த கண்ணீர்கள் மத்தியில நடு ரோட்ல இருந்தா ஐயோ என்று சொல்லி நிற்கிற இடத்துல பணக்காரரை தேடி போகவில்லை, அந்தஸ்து நோக்கி போகவில்லை, சபையை நோக்கி போகவில்லை, இல்ல சொந்த பந்தங்கள் நண்பர்களை தேடி திரும்ப போயிடலாம் என்று சொல்லி திரும்ப போகத்தக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கவில்லை. அந்த இடத்துல அவர்கள் நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் இந்த இடத்துல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு வேணும். அவரிடம் இதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சூழ்நிலைகளையும் தாண்டி அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்படியா தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லப்படுகிற? இரண்டாவது, இவர்கள் தேடுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் விசாரிக்கிற இடத்துல போய் தன்னுடைய குறைகளை விசாரிக்க முடியாது ஓடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒற்றுமை, முதலாவது ஒற்றுமை. இரண்டாவது என்ன செய்யறாங்க? தன்னுடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் தன்னுடைய எல்லா சோதனைகளையும் வறட்சிகளையும் குறித்து விசாரிக்கும்படி மனுஷரை நோக்கி போகல, ராஜாக்களை நோக்கி போகவில்லை, சொந்த மதங்களை நோக்கி போகவில்லை. ஆனா என்னை அறிந்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை நேசிக்கிறவர், என்னை கண்மணி போல மட்டுமா காத்து வந்த அந்த தெய்வத்திடம் அவரோட நான் பேசணும் என்று சொல்லி விசாரிக்கிற இடத்துல போய் விசாரிக்கும்படியாய் அவர்கள் ஓடிக்கொண்டு தண்ணியை மறந்துட்டாங்க. இப்ப யாரை தேடுறாங்க? ஐயோ என்று சொல்லி கத்தி கொண்டு கூட்டம். இப்போ எங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஐயா வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் ஐயாவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி மாறுது பாத்தீங்களா? கான்டெக்ஸ்ட், சூழ்நிலையை ஆண்டவர் வார்த்தை வாசிகள் மூலமாக அற்புதம் வந்துடுறது. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களில் அற்புதமான வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு உண்மையாய் அதனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காமலே பெற்றுக் கொள்வதற்கு சில நேரங்களில் பாதைகள் கடினமா இருக்கும், பாரங்கள் கடினமா இருக்கும். சாட்சி சொல்ல வேண்டும் சொன்னா, நான் 4 வயசு இருக்கும் பொழுது, ஜெசிகா வயசுதான் இருக்கும், எங்க அப்பா என்னை கூட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டார். 4 வயசுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். எனக்கு அக்காவோ தங்கச்சியோ சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. ஆதியா 4 வயசுல எங்க அப்பா விட்டு 1 மாசத்துடைய பார்க்கணும்னு சொல்லிட்டு போனதுதான் 7 வருடங்கள் கழித்து என்னை பார்க்க வந்தார். சாப்பிடுவதற்கு அன்பு பாசத்தை அனுதினமும் பெற்றுக் கொள்வதற்கு உதவிக்கு நண்பர்கள் இருப்பாங்களா? என்னை நேசிக்க ஒருத்தர் உண்டா? என் தேவைகளை சந்திக்க, நான் விரும்புகிற சாப்பாடு கொடுக்க எனக்கு யாராவது உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி அந்த 200 மாணவர்கள் படிக்கிற அந்த ஹாஸ்டல்ல சிறு வயதிலே பெற்றோருடைய அன்பு பாசத்தை நான் மறந்து போய் 7 வருஷங்கள் அப்பாவை பார்க்காம அம்மாவை பார்க்காம ஒரே ஒரு பையன், சின்ன பிள்ளை, சிறு வயதிலே நம்மளை ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு நாளும் அந்த வறட்சி கஷ்டங்கள் மத்தியிலே ஐயோ என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அநேக நாட்கள், அநேக சூழ்நிலைகள், பெற்றோர்கள் பார்க்க மற்றவங்களுக்கு வருவாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வருவாங்க, தூரத்துல வந்து பார்ப்பா, ஐயோ எங்க அப்பா இதே வரலையே பார்க்க, எங்க அம்மா எனக்கு வரலையே, எனக்கு சாப்பாடு யார் கொடுப்பா, நான் ஸ்கூலுக்கு போவேன், டயர்டாக இருக்கும், மத்தியானம் சரியான சாப்பாடு கிடைக்கிறது, சாயந்தரம் சரியாக சாப்பாடு கிடைக்கிறது, யாரும் எனக்கு நல்ல உணவு கொடுப்பா, துணிமணி யாரு கொடுப்பா, அன்பு பாசம் யார்கிட்ட போய் குறைகள் சொல்லி, யார்கிட்ட போய் நான் காசு கேட்பேன், யார்கிட்ட போய் என் தேவைகளை நான் கேட்பேன், எனக்கு யாருமே இல்லை ஐயோ என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் என் வாழ்க்கை முழுவதும் ஐயோ என்கிற சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஐயோ நாட்கள் இருக்கும் பொழுது சிறு வயதில் அந்த பாடுகள் மத்தியிலே
ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்னே ஒண்ணுதான், மகனே இந்த ஐயோங்கிற நாட்கள் குறுகிய நாட்கள் தான். சீக்கிரத்துல அந்த ஐயாவை நீ மறந்துடுவேன். அந்த ஐயாவை நீ பிடிச்சுக்கோ. அந்த ஐயா தான் நான். இந்த ஐயா உனக்கு வேண்டும். ஏன்னா உன்னோடு கூட இருப்பது உன்னை நான் பேச சொல்லி உன்னை தனிமையா அவனை அழைத்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தை உயர்த்த முடியா, என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியா, எதையும் எதிர்பார்க்க நீ என்னக்காக நீ வந்து நிற்பாய் என்று சொன்னால், ஐயோ எனக்கு தேவையில்லைப்பா, ஐயா ஒரு ஆளுக்கு போதும் என்று சொல்லி சிறு வயதிலே ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சு. அந்த சிறு வயதுல கொடுத்த என் வாழ்க்கை தான் இன்றைக்கு வரைக்கும் நான் முழு மனதோடு முழு முயற்சியோடு ஊழியத்தை நான் செய்து கொண்டேன். யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த ஒரு நபருடைய உயர்வு இல்லாமல், என் அப்பாவோ என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே எனக்கு கிடையாது. இன்றைக்கு இந்த இடத்துல நிற்பதற்கு, பல தேசம் போவதற்கு, பல இடங்களில் ஆண்டவனை உபயோகப்படுத்துவதற்கு, கனமான பாத்திரமாக உபயோகப்படுத்துவதற்கு இந்த உலகத்துல எனக்கு உயர்வு ஒருத்தர் கொடுத்து சொல்வதற்கு ஒருவர் கூட கிடையாது. ஆனா நிச்சயமா சொல்றேன், ஐயாவை பார்த்து நான் செதுக்க ஆரம்பிச்சேன். பரலோகத்துல ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை கொடுத்தார். இன்னைக்கு அக்கா தங்கச்சி சொந்த பந்தங்கள் பாத்தீங்கன்னா நீங்களும் தான் இருக்கிறீங்க, வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. என் தேவன் ஐயா என்ற நாமத்தை நீ கூப்பிடும் பொழுது உன் கண்களை துடைக்கிறவராக இருக்கிறார், உள்ளத்தில் அறிந்தவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு அவர் பேசும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு பேசக்கூடிய குறைகளை மனுஷங்க சொல்ல வேண்டாம். வேதத்தில் பார்க்கும் சுவாசம் உள்ள மனுஷனை அவன் நம்புவதற்கு ஏமாத்துகிறான், அவனே அழித்து போகிற மாம்சம். உன்னை நண்பர்களுடைய பார்த்து சொல்லுவார்கள், உனக்கு நான் வாழ்கிறேன். உன்னுடைய பெற்றோர்கள் சொல்வார்கள், உனக்கு நான் வருங்காலத்தை நான் கொடுக்கிறேன். உன்னுடைய சொந்த பந்தங்கள் உனக்கு சொல்வாங்க, வாக்குத்தத்தம் சொல்வாங்க. நாளைக்கு உன்னை மறந்து போகிற கூட்டங்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார். என இயேசுவை சொல்லியிருக்கிறார், உன் தாயும் தகப்படும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை. இந்த வார்த்தையுடைய விளக்கம் உங்களுக்கு புரியுமா என்னன்னு? அநேக முறை பாடுகிறோம், ஆனால் நமக்கு அது புரியாது. ஆண்டவர் சொல்கிறோம், உன் தாயை தகப்பனும் உன்னை கைவிடலாமா, அவங்களே உன்னை தள்ளி விடுங்க ஐயோ என்று சொல்லி நடு ரோட்ல நிற்பா. அப்போ நான் என்னை ஐயா நீ கூப்பிடு, உனக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன், உன்னோடு நிற்கிறது நான் சொல்றேன்னு சொன்னா. அப்ப இயேசு எதைக்கும் அழகாக விளக்கமா சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல தாய்க்கு நிகரான உயிர் எதுவுமே கிடையாது. ஒரு தாயானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வம்சத்துக்காக தன்னையே அவள் கைகாரியாக ஒப்பு கொடுத்து, தன் பிள்ளைகளுடைய சாப்பாட்டுக்காக, உதவிக்காக, பிள்ளைகளுடைய உயர்வுக்காக, அவங்களுடைய சொந்த பெற்ற பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவர் குறுகி அவன் எதையும் செய்வதற்கு அந்த தாயவன் நிற்பான் என்று சொன்ன. உலகத்தில் தாய்க்கு நிகரான அன்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அந்த தாய் உன்னை கைவிட்டுட்டு போகலாம், ஆனா நான் உன்னை இயேசுகிட்ட ஐயாவை நோக்கி கேட்க ஆரம்பிங்க. ஐயா ஒருத்தர் விசாரிக்கிறது போய் என்னுடைய காரியங்களை விசாரிக்க அவர் சமூகத்தில் ஊர் சொட்டு கண்ணி. இன்றைக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக நான் அநேக நேரம் ஊர் சொட்டு கண்ணீர் சிந்தாமல் நான் ஜெபத்தை முடிக்க மாட்டேன். அந்த சமூகத்துல உள்ளம் நிறைந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுடைய பிள்ளைக்காக, உங்களுடைய வம்சத்துக்காக, உங்க சபைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் விசாரிக்க வாங்கல. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் 1000 நன்மைகளை செய்வதற்கு சமம். கண்களை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் ஐயாவை நோக்கி தீர்க்கதரிசிட்ட போய் நீங்க என்ன சொல்றீங்க, யாரிடம் போக வேண்டும் என்று சொல்லி விசாரணைகள் போய் நிறுத்தப்படும் பொழுது, இப்பொழுது எலிசா வந்து நிற்கிறாங்க. ஐயா, நீர் தீர்க்கதரிசி, நீ சொன்னால் நடக்கும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு அந்த நாட்டில் ஜனங்கள் ஓடுவாங்க, கடவுளை கூட பார்க்க மாட்டாங்க. அந்த வார்த்தை என்ன சொல்றதோ அது அப்படியே நடக்கணும் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஒன்ன கூட்டங்கள் அந்த காலத்தில் அநேகம். இன்றைக்கு தீர்க்கதரிசி யார் தீர்க்கதரிசி தெரியல, பிறந்தவெல்லாம் சபையானவரை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாஸ்டருக்கு நான் சொல்றது அதே தான், எந்த தீர்க்கதரிசி சொல்லி சபைக்குள்ள வந்தாலும் தயவு செய்து ஏற்றாங்க. ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தினுடைய தீர்க்கதரிசி என்ற அதிசயில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தீர்க்கதரிசியானவன் உங்களுடைய நன்மையை குறித்து பேச மாட்டான், ஆனால்
நன்மை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தூண்டுகிறத உண்மையான தீர்க்கதரிசி. அப்ப இந்த ராஜாக்கள் பாருங்க, எலிசா போய் நின்ன உடனே ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நடக்கும் என்று சொல்லி அங்க உடனே அவங்களுடைய தேவைகளை சந்திக்கவில்லை. பல மணி நேரமா அவங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க, வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசி 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 கடைசியா இந்த எலிசா சொல்றா, சரி உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். வாசிக்க பார்க்க 15வது வசனம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அவ்வளவுதான். இவங்களுக்கு வேண்டியது என்னது? இந்த ஜனங்களுக்கு வேண்டியது ஐயாடப்ப என்ன கேட்கிறாங்க? தீர்க்கதரிசி, ஐயா தண்ணீர்கள் கொடுங்க, வறட்சியர்கள் எல்லாம் செத்து போறாங்க, நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிற இடத்துலயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும், எங்களுக்கு தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி போனாங்க. தீர்க்கதரிசி உடனே அவங்க தேவைகளை சந்திக்கவில்லை. ஆனா மாறாக என்ன சொல்ற பாருங்க, இப்பொழுதும் இந்த இடத்துல, இந்த வனாந்தத்துல, இந்த வறட்சியில, இந்த போராட்டத்தில், இந்த கஷ்டத்திலும், இந்த சாவ போற இடத்திலும் இந்த இடத்துல சுரமண்டல வாத்திக்காரன் இசை வாசிக்கிறது. அப்போ இந்த இசைக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க வேண்டும்? ராபர்ட்டுக்கு மண்டையில் அடிப்பட்டு நேர டாக்டருக்கு போயிட்டு, டாக்டர் வழியா இருக்கு டாக்டர், எப்படியாவது வழி நிறுத்திட்டு சொன்னா. டாக்டர் ராபர்ட்டை பார்த்துட்டு, ராபர்ட் எந்த இடத்துல விழுந்த, எந்த நேரத்துல விழுந்த, எந்த ஷர்ட் நீங்க போட்டுருந்தீங்க, எந்த நபர்களை இடிச்சோம், வண்டியுடைய லைசன்ஸ் என்ன, அப்போ விழும்போது எந்த பக்கம் லெஃப்ட்ல விழுந்தீங்களா ரைட்ல, எல்லாம் லொட்டு லோஸ்க்கு கேட்க எல்லாம் பல மணி நேரம் கேட்டுட்டு லாஸ்ட்ல ராபர்ட்டை பார்த்து, ராபர்ட் அப்படியா சரி உடனே உங்க ரத்தத்தை நிறுத்தணும், உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னா, உங்க சபையில கீபோர்டு வாசிக்கிற அந்த தம்பிய இந்த கீபோர்டு எடுத்துட்டு வந்து இந்த ஐசியூல கொண்டு நிறுத்தி கீபோர்டு வாசிக்க சொன்னா ராபர்ட் கோவப்படுவாரா? நல்ல மனுஷன், அவர் ரொம்ப கோவமே படமாட்டார். இவர் எங்க பிடிச்சிங்கன்னு எனக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தரே கொடுத்தார், எங்கே பிடிக்கல. யுவாஞ்சலினுக்கு ரொம்ப அருமையான ஒரு புருஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சாக்லேட் கொடுத்து அவரை ஏமாத்திடலாம். இல்ல உண்மையா சொல்றேன், ரொம்ப அருமையான தெய்வீக ஒரு ஒரு பிரசன்ஸை நான் பார்க்கிறேன் முகத்துல, அந்த கிருபையை நான் பார்க்கிறேன். நான் தான் நான் வந்து இந்த சபைக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு இன்னைக்கு வேற இடத்துல ஒரு வீட்டு கூட கூப்பிட்டேன், நான் தான் விட்டுட்டு இல்லை, அவருடைய ராபர்ட்டுடைய குணத்தை நான் வீடியோல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ கேன் சென்ஸ் தட். அப்போ ராபர்ட் பாருங்க, டாக்டர் ஒருவேளை ரத்தம் டாக்டர் வரும்போது சர்ச்ல கீபோர்ட் வாசி கொண்டு கீபோர்ட் வந்து நிறுத்த சொன்னாங்க. கோவக்காரன் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு மாஸ்டர் கோவக்காரன் தான் பலான்னு அடிச்சிருப்பாரு. இது அங்கே இங்க அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு வேண்டிய தண்ணி. ஆனா இவங்க என்ன சொல்றாரு, இசை வாசிகள் தொடர்ந்து நிறுத்தின்னு சொன்னா இந்த ஜனங்கள் கோவப்பட்டிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன காரியம்னா, இந்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்கு. தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய சொந்த சுயத்தை அந்த இடத்துல பயன்படுத்தவில்லை. அவன் ஞானிவாளியாக இருந்தாலும், தேவனுடைய வரங்களை பெற்றுக் கொண்டாலும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் தான் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும் என்கிற வரத்தை பெற்றுக் கொண்டாலும், அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பாக தனக்கு மகிமையை அவன் செலுத்தும்படியா அந்த இடத்துல காரியத்தை எடுக்கவில்லை. மாறாக அந்த இடத்துல நான் ஒன்றுமில்லை, நான் தகுதியற்றவன், என்னை படைத்தவர் பரலோகத்தில் இருக்கிறார், அந்த வனாந்தர் அந்த பரலோகத்தில் இருக்கிறவரை நோக்கி நம்ம பார்க்கணும், அவர் பெயரை சொல்ல வேண்டும், அவரை நம்ம கூப்பிட வேண்டும் என்று சொல்லி படைத்தவரை நோக்கி அந்த இடத்துல கூப்பிடுவார்கள் சொன்னா, அப்ப இந்த இசை மூலமாக என்ன நடக்கு? அப்படி இசை வாசிக்கவில்லை. அந்த இடத்திலையும் பாலைவனத்திலும் போராட்டத்திலையும் சாகிறோம் என்று சொல்லி ஐயோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவன் என்ன தீர்க்கதரிசி என்ன காரியம் செய்யலாம், எல்லாரையும் நினைச்சு நம்ம எல்லாமே கர்த்தரை கரத்தட்டி இசையோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அதுதான் இங்க வெளிப்பாடு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நாளைக்கு 1 லட்சம் லோன் கட்டணும், பேங்க்ல 5 பைசா கூட கிடையாது, கையை தட்டி பாட முடியுமா? நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் பாட முடியுமா? நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும், என்ன கேள்வி கேட்பாங்க, கேட்காத புரியாத கேள்வியை கேட்டு நம்மளை மண்டையை குழப்பறதே ஆகும்.
நாளைக்கு எப்படி நமக்கு கையை கட்டி பாட முடியுமா, செபிக்க முடியுமா? முடியாது. கஷ்டங்கள் வேதனைகள் வரும்பொழுது உண்மையாக பிராக்டிக்கல் மனுஷர்கள் அப்படிதான். ஏதாவது ஒரு பெரிய காரியம் நடக்கணும், ஒரு சோதனைக்குள்ள நாளைக்கு போகிறோம் என்று சொல்லி நினைக்கிற நேரத்துல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுப்பா என்று சொல்லி அவரை துதிக்க முடியாது. ஏன்னா உள்ளங்கள் அடிந்து போயிருக்கிறது. ஆனா இவர் சொல்றான், உனக்கு தேவையானது அந்த ஐயா தான், அவரை கூப்பிடணும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கஷ்டத்திலையும் ஆராதிக்க முடியாது விட்டு கொடுக்கிறதுக்கு இந்த ஜனங்களுக்குள்ள மனசு வருது. யார் மூலமா? தீர்க்கதரிசி மூலமாக. விசாரணைக்கு போய் விசாரிக்க போகும்பொழுது அங்க சொல்றான், கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லி தேவனை ஆராதிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் நடக்குது, வொர்ஷிப் கான்செப்ட். எங்க? வனாந்திரத்துல. அப்போ அங்க போறவங்க போருக்கு போறவங்க எல்லாருமே இசை வாசிக்கணும், அந்த பாடுறவனா இருக்கும் இல்ல. அதுதான் சொல்றேன், உங்க சோதனைகள் மத்தியிலும் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சோ, பணத்தை வச்சோ, ஞானத்தை வச்சோ, இல்ல சுயத்தை வைத்தோ நீங்க போட வேண்டாம். அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை அமைதியாக துதிக்க ஆரம்பிங்களே. துதி மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராக. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மூன்றாவது கர்த்தரை ஆராதிக்க முடியாது விட்டு கொடுக்கிறாங்க. அந்த ஆராதனை வேலையில தான் தீர்க்க தரிசனமா இவன் சொல்றான், தீர்க்க தரிசி இப்போ போய் எங்குமே வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்க காட்சியும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க மிருகத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் குதிரைகளும் குடிக்கும்படிக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பள்ளத்தாக்கு இப்பொழுது தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இதை விட வேற என்ன வார்த்தை போதுங்க? இன்னைக்கு கலந்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, இந்த செய்திங்க எத்தனை முறை எங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு லிஸ்ட் எடுக்கல, எல்லாமே ஆவியானவை எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் வேற எதுவுமே இல்லை. தியாலஜிக்கலா நான் பேசியிருக்கலாம், உங்களை எல்லாம் மண்டையை குழப்பறவங்களுக்கு வேற தாட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். பட் சிம்பிளா நான் சொல்றேன், 3 காரியங்கள் தேவ பிள்ளையே இந்த அற்புதமான வார்த்தை இந்த வாழ்க்கையில நாளிலிருந்து நடக்க வேண்டும் என்று சொல். முதலாவது, எந்தெந்த காரியத்துல புரிந்து இருக்கிறோமோ இணைப்பதற்கு கர்த்தர் நம்மோடு பேச பண்ணுகிறார். 2வது, இனிமேல் எந்த மனுஷன் நோக்கி போகாதீங்க. தேவ சமூகத்துல தனிப்பட்ட முறையில் எந்த தேவைகள் இருந்தாலும் அப்பா சமூகத்துல ஐயோ என்று சொல்லி கூப்பிடுறத மறந்துட்டு ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயா சொல்லிட்டாலே போதும், சூழ்நிலை மாறும். 3வது, அந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பிக்கல. அப்பா நீ நல்லவர், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும். நீ நல்லவர், நீ அற்புதம் உள்ளவர், நீ கிருபை உடையவர், நீ அதிசயங்கள் செய்கிறது அவருடைய நாமங்களை நீ பிரசவம் பண்ணி பாருங்களேன். அந்த நாமங்கள் அற்புதம். நீ உன்னுடைய தேவைக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே நீ எதை கேட்க போகிறாய் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் அவசியம். அல்லேலூயா. 3 காரியத்தோடு நீங்க கடந்து செல்லும் பொழுது வருகிற நாட்களிலே இந்த சபை இடமே மாறும். ஆண்டவர் இங்க 10, 20, 30 கிடையாது, 100க்கு மேல தரிசனத்தோடு நீங்க போகிறது. உங்க தேவையை ஆண்டவர் சந்திப்பான். இந்த இடம் இனிமே நீங்க 2 கட்டணும். சொந்த இடத்தையே ஆண்டவர் சும்மாவே கொடுப்பார். எப்படி? சும்மாவே கொடுப்பார். தரிசனத்தோடு கடல் சொல்லுங்க. தலையில தாத்தி கடையில போய் பிதாவே அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி, நீ காட்சியும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த வறட்சி தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு அருமையான தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் கொடுத்தீங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்து நாங்கள் ஆராதிக்கிறோம், செயல்படலாம். அதோடு கூட எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் ஐயோ என்று சொல்லி கூப்பிடுவது கடிலும் அப்பா ஐயா நீ எங்களுக்கு வேண்டுமென்று சொல்லி இந்த சமூகத்துக்கு நாங்கள் வரணும். அதையும் தாண்டி சூழ்நிலை எதிர்பார்க்க ஆராதிக்கிற உள்ளவர்களை கொடுங்கப்பா. ஆராயின் மத்தியிலும் அற்புதங்களை செய்கிறார். இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரிதான காரியத்தை செய்யப்பா. இந்த சபையை நடத்துகிற பாஸ்டருக்காக நான் செபிக்கிறேன் மற்றும் அவருடைய குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை மென்மேலும் நடத்தி செல்லப்பா. இந்த சபை குறுகியதாக இல்லாமல் பெரிய விஷனோடு பெரிய தரிசனத்தோடு நிறைவேற்றுகிற சபையாய் மாற்றுங்க. இந்த ஜபத்தை கேட்டதுக்காக நான் செலுத்துகிறோம். பொறுப்படுத்தி நடத்தும்
உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.